சென்னை வியாசர்பாடியில் வழக்கறிஞர் ரவி கொல்லப்பட்ட வழக்கில் 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அது குறித்த தகவல்களை தலைமைச் செய்தியாளர் மகாலிங்கம் பொன்னுசாமியிடம் கேட்கலாம். மகாலிங்கம், கொலைக்கான காரணம் தெரிய வந்துள்ளதா? கைது செய்யப்பட்டவர்களின் விவரம் வெளியிடப்பட்டிருக்கிறதா? ரத்திகா, நேற்று காலையில் வழக்கறிஞர் ரவி 6 பேர் கொண்ட கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த விவகாரத்தில் போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வந்தார்கள். குறிப்பாக நிலத்தகராறு காரணமாக கொலை செய்யப்பட்டிருக்கலாமா என்ற கோணத்தில் விசாரணை செய்தார்கள். குடும்ப ரீதியாக ஏதாவது எதிரிகள் இருக்கிறார்களா என்ற கோணத்திலும் விசாரணை செய்து வந்தார்கள். தங்களுடைய வழக்கு சம்பந்தப்பட்ட எதிரிகள் யாராவது இருக்கிறார்களா என்ற கோணத்திலும் விசாரணை செய்து வந்தார்கள். தற்பொழுது தனது வாடிக்கையாளர்கள் தொடர்பான பிரச்சனையில் தான் ரவி என்பவர் கொலை செய்யப்பட்டிருப்பது போலீசாருக்கு தெரிய வந்திருக்கிறது. ஏனென்றால் கைது செய்யப்பட்டவர்கள் 8 பேர் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். வெள்ளை ராஜா, தொண்டை ராஜா, ரஜினி உள்ளிட்ட 8 பேர் தற்பொழுது செங்குன்றம் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் அங்கு பதுங்கி இருந்ததாகவும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இவர்கள் அதாவது இந்த வழக்கறிஞருடைய வாடிக்கையாளராக இந்த 3 பேரும் வந்ததாகவும் அவர்களோடு செய்து கொண்ட விஷயங்கள் உடன்பாடுகளில் பல்வேறு சிக்கல்கள் நீடித்ததாகவும் விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பெண்கள் விவகாரம்தான் இந்த கொலைக்கு பின்னணியில் இருப்பதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து விசாரணை என்பது இந்த 8 பேரிடமும் நடந்து வருகிறது. கூலிப்படையை ஏவி விட்டு இந்த கொலை நடந்திருக்கிறதா, கூலிப்படை சார்ந்தவர்கள் கைது செய்யப்படுவார்களா என்ற ஒரு கேள்வியை நம் காவல்துறையிடம் கேட்டோம். அது தொடர்பான விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக கைது செய்யப்பட்டவர்களோடு ரவிக்கு இந்த முன்விரோதம், குடும்ப தகராறு ஆகியவைதான் காரணமாக சொல்ல வேண்டும் என போலீசார் குறிப்பிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக பெண்கள் தொடர்பான விவகாரங்கள் தான் இந்த கொலைக்கு காரணமாக அமைந்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். பொன்னுசாமி, கொலையான வழக்கறிஞர் ரவி மீது எத்தனை வழக்குகள் நிலுவையில் உள்ளன? நேற்று கொலை செய்யப்பட்ட ரவியின் மீது 2 வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த 2014ஆம் ஆண்டு மானாவரத்தில் சொத்து தகராறு காரணமாக ஒருவருக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதே போல வியாசர்பாடி காவல் நிலையத்தில் அத்துமீறி நுழைந்ததாகவும் இவருக்கு எதிராக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இவர் மீது 2 வழக்குகள் நிலுவையில் இருக்கும் பட்சத்தில் கட்சி ரீதியிலும் இவர் மிகவும் வியாசர்பாடி பகுதியில் அறிமுகமான ஒரு நபராகவே இருந்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். எனவே தற்பொழுது இவர் அனைவருக்கும் தெரிந்த ஒரு முகமாகவும் அந்த பகுதியில் இருந்திருக்கிறார். பல்வேறு காரணங்கள் அடிப்படையில் இவருக்கு பகை அதிகமாக இருந்திருக்கிறது என்றும் அந்த பகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த கொலை தவிர்த்திருக்க முடியுமா என நாம் உறவினரிடம் பேசினோம். அப்போது அவர்கள் சொன்னது, ஏற்கனவே பல முறை இவருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த கொலை மிரட்டலை எல்லாம் இவர் சாதாரணமாக எடுத்துக்கொண்டார் எனவும் உறவினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஒருவேளை சுதாரித்திருந்து காவல்துறை பாதுகாப்பு அல்லது தனது பாதுகாப்பை உறுதி செய்திருந்தால் இந்த கொலையை தடுத்திருக்கலாம் என்றும் உறவினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள்.